அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மின்மினி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கனவா மீன் வச்சு ஒரு சுக்கா தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எப்போதும் போல் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபியை குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை, நார்மல் கடாயில் கூட செய்யலாம். குக்கரில் செய்கிறப்போ இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வேகும். அதனால தான். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவா மீனை சேர்த்துக்கோங்க. கனவா மீனை சேர்த்ததும் இது கூடவே தேவையான மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கனவா மீனோட தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா வதங்க விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. நம்ம ஒரு துளி தண்ணி கூட இதில் சேர்க்கலை. இறால் மாதிரியே இந்த கனவா மீனும் அதிகமான தண்ணி விடும். அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்க சொன்னேன். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சுக்கா தான் செய்ய போகிறேங்கிறதுனால எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி வேணாம். அதனால் நான் திறந்து வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொதிக்க வச்சுக்க போகிறேன். இப்போது மசாலா நல்லா கொதிச்சு தண்ணி நல்லாவே வற்றி வந்திருக்கு. சுக்கா பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு விசில் விட்டதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்குது. கனவா மீன் நல்லா பஞ்சு போல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சமாக அந்த மசாலா தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள், அது இன்னும் நல்லா சுருளை பிறண்டு வரணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி சுக்கா தான் செய்ய போகிறோம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த மசாலா நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு அந்த கனவா மீனோட நல்லா சுருளை பிறண்டு வர்ற வரைக்கும் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அப்பைக்கப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலாவும் நல்லா சுருளை பிரண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுருளை பிரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுக்கா நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் அரோமாலாம் அந்த கனவா மீனில் இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கனவா மீன் சுக்கா
ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.